ஒரு குடும்பத் தலைவியின் கதையை மையமாக வைத்து ஒளிபரப்பாகி மக்கள் மனதை வென்ற ஒரு தொடர்னா பாக்கியலட்சுமி தொடர்னு சொல்லலாம். இந்த பாக்கியலட்சுமி தொடருக்கு மிகப்பெரிய அளவில் சிறுசு முதல் பெருசு வரை ரசிகர்கள் இருந்தாங்கன்னே சொல்லக்கூடியதாக இருக்கும். சுசித்ரா, சதீஷ் ஆகியோரின் முக்கிய நடிப்பில் கடந்த 2020 ஜூலை மாதம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் கிட்டத்தட்ட 1444 எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகி வந்திருக்கு. இந்த சீரியல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வாரங்கள் முடிவுக்கு வரப்போகுதா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை முடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு லெவலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சரியாக இந்த 2025 நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்ட 5 வருடங்கள் இந்த சீரியல் பிரம்மாண்டமாக மக்களிடையே நல்ல ஒரு விமர்சன ரீதியாக பெற்றுச்சுன்னு அப்படி சொல்லலாம். ஒரு சில விமர்சனங்கள் வந்தாலும் இந்த சீரியலுக்கு கிடைத்த வரவேற்புங்கிறது மற்ற ஒரு சீரியலுக்கு ரீசெண்ட் டைமில் எந்த ஒரு சீரியலுக்கும் கிடைக்கல அப்படின்ற ஒரு சிறப்பம்சமும் இந்த சீரியலுக்கு இருக்குன்னே சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீரியல் முடிகிற நேரத்தில் இதில் நடித்தவங்க இந்த முக்கியமான கதாபாத்திரங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சீரியல் முடிய இன்னொரு சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க. அதுவும் விஜய் டிவியில் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருமகளே என் மருமகளே என்ற ஒரு தொடர் தான் ஒளிபரப்பாக போகுது. அதில் முக்கியமாக ரேஷ்மா அவர்கள் மாமியாராகவும் வர்ஷினி சுரேஷ் மருமகளாகவும் நடிக்கிறாங்க. இந்த 2 பேர் இப்போ கமிட்டட் ஆகியிருக்காங்க. இது மாத்திரம் இல்லாமல் இன்னுமே பலர் இந்த சீரியலை பாக்கியலட்சுமி சீரியல் நடித்தவங்க பலரும் இந்த சீரியல் நடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ வெளியாகியிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே வருதுங்கிறத.